1000 வருஷங்களுக்கு முன்பதாக மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். அநேக தீர்க்க தரிசனங்கள் முன் குறித்தபடியே இயேசு இந்த உலகத்திலே அல்லேலூயா உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான அல்லேலூயா இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது விரும்புறேன். ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய பிறப்பும் இயேசுவினுடைய அந்த பிறந்ததிலிருந்து 33.5 வருஷம் அவர் வாழ்ந்ததான வாழ்க்கையும் மனு குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வேதாகமத்துல எத்தனையோ வேலை பார்க்க முடியும். பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு குறைபாடுகள், ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் மனுஷனா பிறந்தாலே ஏதோ ஒரு குறைபாடோ ஏதோ ஒரு காரியங்களோ அவனுடைய வாழ்க்கையை கீழே அமைக்கிட்டே இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா அவன் நடந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்குள்ள யாரா இருந்தானா நீதிமானாய் இருந்தான். ஒரு இடத்துல இருக்கு தண்ணி அடிச்சு தெரிஞ்சிருக்கா வீட்டுக்குள்ள திராட்சை ரசத்தை குடிச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும். டீசெண்டா வீட்டுக்குள்ள அவர் சொல்ற மதிக்கிட்டு போய் படுத்துருக்கான். அதுவும் என்ன சொல்றது அப்படி அவன் படுத்து கிடந்தான். அப்படின்னா நீதிமான கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார் இல்லன்னு இல்ல. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில அநேக விதத்திலே கோடல்கள், அநேக விதத்திலே பிரச்சனைகள். இந்த இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். ஒரு அது சொல்றோம் நல்ல மாதிரியாக வாலிப நாட்களில எல்லாருக்கும் நல்ல ஒரு மாதிரியாக இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவர் சொல்லிட்டு போனார். அல்லேலூயா. வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது, எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருப்பது, எப்படி தேசத்திலே சாட்சியாக இருப்பது, எப்படி நல்லபடியான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பதற்கு ஒரு நல்ல முன் உதாரணத்தை அவர் காண்பித்து விட்டு போனார். அல்லேலூயா. ஆனா அவர் கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களும் அவங்க கூட 3.5 வருஷம் அவங்க கூடவே இயேசுனுடைய கூடவே இருந்து இயேசு செய்த சகல காரியங்களை பார்த்து இயேசு செய்த சகல காரியங்களை கேட்டு இயேசு அல்லேலூயா அற்புதங்களை செய்யும் போது அவங்க கூட இருக்காங்க. அவங்க அல்லேலூயா அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்கும் போது அங்கே கூட இருக்கிறார்கள். சாப்பாடு மற்ற எல்லா காரியங்களையும் கூடவே இந்த 12 சீஷர்கள் அவர் வைத்திருந்தார். ஆனா இந்த 12 சீஷர்களும் இயேசுவோடு கூட இருந்த 3.5 வருஷமும் அல்லேலூயா இயேசுவினுடைய அந்த இருதயத்தினுடைய சிந்தனைகளை அறிந்து கொண்டார்களா, செயல்படுத்தினார்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா 3 வருஷம் கூடவே தான் இருக்காங்க. வீட்டுக்கு போனாங்களா இல்ல. சில நேரங்களில் இயேசுதான் தனித்து அல்லேலூயா ஜெபம் பண்ணும்படியாய் போறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். மற்ற நேரங்களில் எல்லாம் அது மாத்திரம் சில நேரங்கள்ல அதுலயும் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தன்னோடு கூட போன இடத்துல எல்லாம் கூட்டிக்கிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் அல்லேலூயா கூட்டிக்கிட்டு போனாலும் இயேசுவுக்குள் இருந்ததான சிந்தனை, இயேசுவுக்குள் இருந்ததான சில காரியங்கள் இவர்களுக்குள் இருந்ததா என்று கேட்டால் இந்த வேதாகமத்தை வாசி பார்த்தா தெரியும். அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருந்தது நிறைய தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருவை இயேசு பார்க்கிறார். பார்த்த உடனே பார்த்த உடனே படகை எனக்கு தான் கொஞ்ச நேரம் வசனத்தை பேசணும்னு சொல்றாரு. வசனத்தை பேசுறாரு. பேசி முடிஞ்ச உடனே பேதுருட்ட கேட்கிறாரு, மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உடனே நான் என்ன செய்ய போறேன், மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். உடனே என்ன செஞ்சா வலையை விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னால் வர ஆரம்பிச்சான். இயேசுவுக்கு பின்னால் வர ஆரம்பிச்சான். இப்போ அப்படிதான் நம்ம எல்லோரையும் அது சொல்றோம் பாவத்தின் அடித்தட்டிலே இருந்த ஏதோ ஒரு காரியத்தை விட முடியாமல் இருந்த நம்மை அதை விட சொல்லிட்டு ஆண்டவர் யாமனாலவா நான் உன் வாழ்க்கையை மாற்ற போறேன். சொல்லுங்க, உன் வாழ்க்கையை என்ன செய்ய போறேன். உடனே நம்மளும் அல்ல சொல்றோம் நம்ம வாழ்க்கை மாறப்போகிறது, நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது, நமக்கு மேன்மை வரப்போகிறது. சில காரியங்களை எல்லாம் விட்டுட்டு இப்ப யாருக்கு பிறந்தால இயேசுவுக்கு பிறந்தால அல்லேலூயா ஒரு செய்தியை கேட்டு எங்கோ அல்லேலூயா ஒரு வசனத்தை கேட்டு அல்லது எங்கோ ஒரு யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு விட வேண்டிய சில காரியங்களை எல்லாம் விட்டுட்டு இப்ப இயேசுவுக்கு பின்னால
இயேசுவுக்கு பின்னால நாமளும் அலிசுத்திரம் இயேசுவை போல அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த சாயலை நாமும் தரித்துக் கொண்டு இயேசுவை போல ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரித்து போனார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி எங்க போறானா? முதல்ல இவன் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு சொன்னார், அந்த தொழிலை விட்டுட்டு யார் முன்னாடி வா, நான் யாரை பிடிக்கிறவனா மாற்ற போறேன், மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற போறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப சொல்ற இயேசு மரித்து போறான். மரித்து போன உடனே கொஞ்சம் கேப் வந்த உடனே இவன் என்ன செஞ்சுட்டான், சரி பழைய தொழிலை செஞ்சுருவோம், சொல்லுங்க கையில் எடுக்கணும், பழைய தொழிலை கையில் எடுத்துருவோம், பழைய தொழிலை கையில் எடுத்துட்டு பழையது மாதிரி அதை சுத்தம் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவன் உடனே சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன். முதுமுதுன்னு அத்தனை பேரும் நம்பிட்டான். கூட இருந்த ஒருத்தனாலும் சொல்லியிருக்கலாம், நம்ம விட்டுட்டு வந்தோம் அதை போய் திரும்ப செய்யணுமா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா எவனுமே சொல்லல. அது சுத்தம் அத்தனை பேரும் நாங்களும் சந்தோஷமா உங்களுடனே வருகிறோம். அது சுத்திரம். அதாவது சிலர் வந்து சொல்லுவாங்க, இது சரிப்பட்டு வராதப்பா, இந்த வாரம் சர்ச்சைக்கு போ அப்படியா, அப்ப நானும் போகல. உடனே என்ன ஒரு சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனா ஏவாள்கிட்ட இந்த பிசாசான இருக்காங்க, அவன் வந்து சர்ப்பத்தினுடைய அந்த தேசத்தோட அவன் வந்து சொல்லும் போது, நீ விபச்சாரம் செய்யி, நீ கொலை செய்யி, நீ களவு செய்யி, நீ அதெல்லாம் செய் அப்படின்னு பாவத்தை தூண்டுனான். எதையாவது சொன்னான். வாசி பார்த்தா உங்களுக்கு தெரியும். எதையாவது இதுல நான் சொன்ன எதையாவது நீங்க அது சொல்ற பாவம் செய்யுங்கள் எதையாவது சொன்னான். என்ன செஞ்சான்? இயேசுவை விட்டு அகற்றி நிப்பாட்டான். இயேசுவை விட்டு, ஆமா, அதாவது தேவனை விட்டு அகற்றி நிப்பாட்டான். கொஞ்சம் தூரமா தள்ளி அவர் சொல்லியிருக்காரோ, அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை, நீ மட்டும் லேசா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆண்டவரை விட்டு அகன்று போனால் ஆட்டோமேட்டிக்கா பாவத்தில் வந்துடும். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்றைக்கு நாம் கர்த்தரை விட்டு அகன்று போகிறோமோ அன்றைக்கு ஆட்டோமேட்டிக்கா பிசாசான லேசா ஒரு தூண்டுதல் கொடுத்து கொஞ்சம் ஆண்டவர், சரி நல்ல காலையில எப்படி குளிருது, கம்பளியை எடுக்கவே முடியலையே, கொஞ்சம் படுத்துக்கோ. இதை மட்டும்தான் பிசாசான சொல்லுவோம். அல்லேலூயா. 4 மணிதான் ஆகுது, இப்பவே எழுப்பணும்னு அவசியம் கிடையாது. படு 5 மணிக்கு கிளம்பலாம். 5 மணிக்கு குளிர் கூடிடும். அப்படித்தானே இல்லையா? 12 மணி இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 12 மணிக்கு கொஞ்சம் குளிரும், 1 மணிக்கு குளிர் கூடும், 2 கொஞ்சம் கூட, 3 கொஞ்சம் கூட, 5 மணி ஆகும். அப்பா அவ்வளவு வயசா சொல்லுவான், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ஜெபம் பண்ணு, முடிஞ்சு போச்சு. ஆண்டவரை விட்டு நம்மை அகற்றி நிறுத்துவான். அவ்வளவுதான். வேற ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய. உடனே எழுந்துட்டான். அது சொல்றோம். இப்ப இயேசு கூட இல்ல. உடனே இவங்க எல்லாருமே இப்போ என்ன செஞ்சாங்க, வலையை தூக்கியாச்சு. வலையை எங்க வச்சிருந்தாங்களே தெரியல. வலையை தூக்கியாச்சு, தூக்கிக்கிட்டு அது சொல்றோம் கடலுக்கு மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. போனா அங்க சொல்ல நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் என்ன செய்யல. ஆண்டவர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பலருடைய அலிசுத்திரம் இரவு உறக்கங்கள் கெட்டு போவதற்கு காரணமே கர்த்தர் இல்லாததுனாலதான். தெரியலையா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவது அலிசுத்திரம் இப்போ கொஞ்சம் வந்தாச்சு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிசாசாரம் கொஞ்சம் மாத்தி நிப்பாட்டி, கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி, கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் சொன்ன உடனே இந்த முதல்ல விட்டம் இல்ல, விட்டது எல்லாத்தையும் பழையபடி கையில் தூக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியத்தை விட்டுட்டு தான் ஞானஸ்நானம் எடுத்தோம். நிறைய காரியத்தை விட்டுட்டு தான் தண்ணீருக்குள் இறங்கினோம். நிறைய காரியத்தை இனி செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தோம். தீர்மானம் எடுத்துதான் அதை சொல்றோம், இந்த காரியத்தில் நான் உறுதியா இருப்பேன், இதை நான் இங்க தொடவே மாட்டேன். நேரத்தில் ஒரு வசனம், நாய் தன் கக்கினதை அப்படி
விட்டதை திரும்ப எடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொன்னேன், எதையாவது விட்டதை திரும்ப எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுத்துட்டு அலிசோத்திரம் விட்டு அலிசோத்திரம் எதையாவது விட்ட ஒரு காரியத்தை திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். எதையாவது ஒண்ணு, அது என்ன ஆகும் தெரியுமா? நஷ்டத்தை கொண்டு வரும், உங்க தூக்கத்தை கெடுத்துடும், உங்களை ஒண்ணு இல்லாம அலிசோத்திரம் கடைசியில பிரயாசப்பட்டு ஒன்னாக ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய கையில இல்லாம போயிடும். அப்போ எதை விட்டோம்? இயேசுவோடு கூட இருக்கும்போது வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நன்மை என்னைக்கு இயேசுவோடு கூட இருக்க அதுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இரண்டாவது நான் சொல்லுகிற ஒரு காரியம் தான், எதையாவது விட்டாச்சா ஆண்டவருடைய சமூகத்துல இதை நான் விட்டுறேன் ஆண்டவரை கடந்த நாட்கள் பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள் நேத்து ஞானஸ்நானம் எடுத்ததால இப்போ சர்ச்சைக்கு வர்றதில்ல. ஒரு அருமையான அண்ணன். அப்ப அந்த அண்ணன் நான் போன் பேசிட்டு இருக்கேன். அண்ணன் இப்படி வர ஒரு ஆட்டோக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அண்ணனும் வராரு. அண்ணன் வந்த உடனே நான் தூரத்துல எனக்கு பக்கத்துல தான் பார்க்க தெரிய மாட்டேன், தூரத்துல நல்லா தெரியுது. தூரத்துல பார்க்கும் போதே அண்ணன் கையில ஒரு சிகரெட் இருக்கு. அப்ப நான் பார்த்துட்டேன். அண்ணன் டக்குன்னு பார்த்துட்டு சிகரெட்டை இப்படி உள்ள வச்சுட்டாரு. அங்க உள்ள எவனுக்கு சூடு போட்டாரா தெரியல. வெளியில இருந்ததை பிடிச்சு உள்ள வச்சுக்கிட்டாரு ஆட்டோல. முதல்ல ஒரு நாள்ல இதை விட்டது திரும்பவும் தூக்கி கொண்டாங்க. அல்லேலூயா. அது என்ன ஆகுது தெரியுமா? அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. அல்லேலூயா. நன்மை இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. மேன்மை இல்லாமல் போகிறது. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த 2021 இந்த முடிவுல ஆண்டவரே விட்டுட்டு தேவ சமூகத்துல பழையபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிருக்காரு. விட்டுட்டு வந்துட்டியா வேற ஒரு ஆசீர்வாதம், வேற ஒரு லெவல். அல்லேலூயா. மீனை பிடிக்கிறதுக்கும் மனுஷனை பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. மீனை ஈஸியா பிடிச்சிடலாம், அவ்வளவு சீக்கிரத்துல மனுஷனை பிடிக்கவே முடியாது. அவன் திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்துல வந்தபோது ஒரு பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர். மனுஷனை ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு ஆண்டவர் சொல்றாரு, விட்டதை விட்டுதியா, விட்டு திரும்ப அதை கையில் எடுக்காத, நான் உன்னை ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வதிக்க போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சொன்னதான வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேறும். அல்லேலூயா. விட்டதை விட்டுறணும். அதை சொல்றோம், இயேசுவோடு சேர்ந்து இருக்க பழகிக்கணும். அல்லேலூயா. அடுத்து 26 அதிகாரம் 40 வசனம். 26-40 மத்தேயு. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த 12 சீஷர்களும் 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவங்க. இயேசு விடிய ஜெபம் பண்ணக்கூடிய ஆள், உங்களுக்கு தெரியும். சோதரம் எப்பெல்லாம் கொஞ்ச நேரம் கிடைக்குமோ உடனே தனித்திருந்தா ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அவ்வளவு ஜெபம் உள்ள ஒரு சோதரம் இயேசுவோடு கூட இந்த 12 சீஷர்கள் இருக்காங்க. இப்போ இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு, கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு, உடனே இயேசு சொல்றாரு, என் இருதயம் ரொம்ப பாரப்படுது, இந்த மாதிரி என்ன பிடிச்சிட்டு போயிருவாங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப வேதனையான சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்குள்ள நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெபம் பண்ண போறேன், நீங்களும் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இதுல ரெண்டு காரியங்களை நான் சொல்லபடியாக போறேன். ஒண்ணு, அவருக்கு வந்தா அவரை அனுபவிக்கணும். நிறைய பேருக்குள்ள இப்படி ஒரு சிந்தனை இருக்கு. அது அவங்க பாடு நமக்கு ஏதாவது ஊறிக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இயேசுவோடு இவ்வளவு கூட இருந்தாங்கல்ல, கூட இருந்தவங்க 1 மணி நேரம் கூட முடிச்சிருந்து ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுதான் தனிச்சு போறாரு. இவங்க 12 பேர் இருக்காங்க. 12 பேரும் சேர்ந்து சரி எல்லாரும் கையை பிடிக்கிறோம், கொஞ்ச நேரம் அது சொல்றோம்,
நாங்க செய்யறது உண்டு. ராத்திரி சில ஜெபங்கள்ல சரி எல்லாரும் எழுப்பினுங்க, எழுப்பினு கொஞ்ச நேரம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பாஸ்டர் இப்படி சொல்ல உறக்கம் வராம இருக்கிறது, சத்தமாக கையை தட்டி இதெல்லாம் எதுக்கு வந்து தூங்கலாமா? சரி பாய் நல்லா இருக்கு, சர்ச்சையில டோர் எல்லாம் அடைச்சாச்சுன்னா கொஞ்சம் கதகதப்பா இருக்கு, படுத்தலாம் அப்படின்னு படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இதெல்லாம் செய்யறது. சோதரம் எவனா ஒருத்தர் சொல்லிருக்கலாம், சரி இதெல்லாம் சேர்த்து என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். ஏசு வந்து பாக்காரு, முதல் தடவை வந்து பாக்காரு, படுத்து கிடந்தான். ரெண்டாவது தடவை வந்து பாக்காரு, படுத்து கிடந்தான். அல்ல சொல்ற ஒண்ணு, இயேசுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை அப்படிங்கிறது நம்பர் 1. ரெண்டாவது அல்ல சொல்றோம், இயேசுவோடு கூட இவ்வளவு நாள் இருந்துட்டும் ஜெபம்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அவருடைய ஜெபத்தை குறித்து கொஞ்சம் கூட ஒரு காரியம் மனசுல படம் இல்ல, இவங்க அதை செய்யவும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஜெபம் இல்லைன்னா நம்ம ஜீரோ. அல்லேலூயா. காலையில கேட்கக்கூடாது, கேட்கறேன். காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவேன், ஜெபம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கையை வச்சு கேட்கப்படுகிறாங்க. அடுத்து 5 மணிக்கு கேட்க போறாங்க. 5 மணிக்கு எழுப்புவேன் என்று சொல்கிறவர்கள் ஜெபிப்பதற்காக. ஹல்லேலூயா. சரி, ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், காலையில 1/2 hour, சாயங்காலம் 1/2 hour அப்படி சேர்த்தா கூட ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறவர்கள், ஒரு நாள் 1 மணி நேரம். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம இப்ப கீழே வந்துட்டோம்னு அர்த்தம். நேரம் ஏறல. இப்படி எல்லாம் கேட்க கூடாது. காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், அதான் குறைஞ்சது. அப்படியாவது ஜெபம் பண்ணணும். இப்ப ஜெபம் இல்லைன்னா இயேசுவோடு கூட நாம இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை இப்படி சொல்கிறது, எப்பவும் இயேசுவோடு கூட பேசுங்க, எப்பவும் அல்ல ஸ்தோத்திரம் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, எப்பவும் அவரோடு கூட இருங்க. போகும்போதா வரும்போதா எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இருக்கிறேன், இங்கே போய் கொண்டிருக்கிறேன், என்னை கர்த்தர் மன்னிப்பீராக, நான் செய்கிற தவறுகளை கர்த்தர் மன்னிப்பீராக, என்னுடைய பார்வையிலே என்னுடைய எண்ணங்கள்ல வருகிற 1000 தவறுகளை கர்த்தர் மன்னிப்பீராக. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த சீஷர்கள் அத்தனை நாள் கூட இருந்தும் சோதரம் கொஞ்சம் கூட ஜெபிக்கிறதான தன்மை இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில ஜெபம் தான் நம்மளை உயர்த்தும், ஜெபம் தான் நமக்கு ஆசீர்வாதம். 2022ஆம் வருஷத்துல காலடி எடுத்து வைக்க போகிற அல்ல சொல்றவங்களை பார்த்து நான் சொல்கிற ஒரு காரியம் தான், நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எல்லா வேலையும் நல்லா நம்ம செய்வோம், எல்லா வேலையும் செய்ய முடியும். சோதரம் விழித்திருந்து இந்த ராத்திரில 2 மணி நேரம் இந்த பையங்கள்லாம் வந்தாங்க, இந்த சர்ச்சனுடைய டெக்கரேஷன் எல்லாம் நடந்துச்சு. ராத்திரி 12 மணி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த 12 மணி வரைக்கும் ஜெபம், சும்மா இருங்கடா உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணுவாங்க, அது வராது. மற்றபடி என்ன இந்த சர்ச்சை லேச அப்படி அசைக்க முடியுமா, தள்ளி பாருன்னா தள்ளி பார்த்துவோம், அசைக்க கூட அப்படி கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுவோம். ஆனா உட்கார்ந்து ஜெபம் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, ரொம்ப பாடு. நான் என்ன சொல்றேன்னா, அது சொல்றோம், ஜெபத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கும்படியாக சொல்லி தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அது சொல்றோம், அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்றோம், ஜெபம் தான் முக்கியம். ஜெபித்து ஜெயம் பெற்றவர்கள் தான் வேதாகமத்தினுடைய பரிசுத்தவான்கள் எல்லாருமே. கர்த்தருடைய சமூகத்தில் திறப்பில நின்றவர்கள் தான் எல்லாருமே. ஆபிரகாம் லோத்துக்காக என்ன செஞ்சான்? திறப்பில நின்றான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றார். யோசுவா அது சொல்றோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றார். ஜெபம் 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 தான் முக்கியம். தானியேல் அது சொல்றோம், எவ்வளவு அடிமைத்தனத்தின் மத்தியிலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். பவுல் சொல்லும்போது சொல்றான், தெசலோனிக்கேல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைக்கிற கொஞ்ச நேரமா இருந்தாலும், ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நேரம் ஓடி வாரேன்ப்பா, நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கோங்க. அநேகருடைய ஜெப வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது. அது சொல்றோம், அநேகருடைய ஜெப மதில் இடிந்து கிடக்கிறது. அதனால பிசாசானம் ரொம்ப ஈஸியா உள்ள வர முடியும். ஜெபத்தை விட்டுறாதாங்க. இந்த புது வருஷத்துல அல்ல சொல்றோம், புதிய திட்டங்களை போடுவோம். திட்டங்களை போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை தரும். அல்லேலூயா. இயேசு சொல்லும்போது நீங்கள்
சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வருது, சோதனைக்கான வாரம், அதுல கீழே விழாதபடிக்கு கொஞ்சம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, சோதரம். அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24, 25. இயேசு சொல்லும் போது நிறைய இடத்துல சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இரண்டாவது அலிசுத்திரம் யவீரோ பத்தி சொன்னாரு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அலிசுத்திரம் இன்னும் கண் குருடானவங்கிட்ட சொன்னாரு, சோதரம் நீ விசுவாசிக்கிறாயா, அற்புதம் நடக்கும்னு நீ விசுவாசிக்கிறாய். இப்படி எல்லா இடத்துலயும் விசுவாசம் 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 விசுவாசத்தை பத்தி பேசிட்டு போன இயேசு கிட்ட இருந்த தோமா சொல்றான், விரல கைக்குள்ள விட்டால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டான், விசுவாசிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய புண்ணியமான கூட இருந்திருக்க. வேற நாளே சொல்றோம், நான் விசுவாசி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், நான் நேர்ல பார்க்கணும். அதான் இயேசு சொல்லும் போது சொன்னாரு, அதே சொல்ற, நீங்கள் கண்டு விசுவாசிக்கிறீர்கள், காணாமல் விசுவாசிக்கிற நாங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. இதனை வந்து காலையில் சொல்ல முடியும், நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்பா. கூட இருந்து இத்தனை 3.5 வருஷம் கூட இருந்தவன், கூடவே இயேசு கூட இருந்தவன் விசுவாசமே இல்லாம போயிடுச்சு. விசுவாசமே இல்லை. அவர் உயிர் தெழுந்தார். எப்படி விசுவாசம் இல்லைன்னா, அவர் உயிர் தெழுந்தார்னே அவன் விசுவாசிக்க. அல்ல சுதரம், அவர் மறுபடியும் ஜீவனோடு அல்ல சுதரம் எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிற, கல்லறை திறந்தது என்பதை விசுவாசிக்கிற, கூட இருந்தவனே இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இந்த காலவேளையில் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்க இருதயத்துக்குள்ள விசுவாசம் இருக்கா? இயேசு என்பவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எனக்காக வந்தார். அல்லேலூயா. என்னுடைய பாவங்களை இயேசுவின் ரத்தம் கழுகிற்று. இன்னைக்கு நாம் பரிசுத்தமான கர்த்தருடைய பிள்ளை. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய பாவங்களை முழுவதுமாய் கர்த்தர் கழுகினார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் இயேசுவை விசுவாசிக்கவே இல்லை, விசுவாசிக்கவே இல்லை. அவன் தான் இந்தியாவுக்கு கிடைச்சிட்டான். அதனாலதான் நம்மளும் இப்படி இருக்கோமோ நமக்கு தெரியுது. கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாம நடக்குமா? நடந்தாலும் நடக்குமா இருக்கும். ஜெபம் பண்ணுவோம், பார்ப்போம், எங்க போய் நடக்க. அல்லேலூயா. மழைக்காக ஜெபம் பண்ணும்படியாக ஒரு சபையில அறிவிப்பு வந்தது. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துல என்ன செய்யணும்? மழை பெய்யணும். உடனே பாஸ்டர் சொன்னாங்க, இன்னைக்கே கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும். இன்றைக்கே மழை என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ரொம்ப நாளா அந்த தேசத்துல மழையே இல்லை, ரொம்ப நாளா மழை பெய்யல. உடனே பாஸ்டர் சேர்ந்து எல்லாருமே விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்து அதிலே சோதரம் அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை வந்திருந்த. சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை அதிலே சோதரம் கையில ஒரு கொடையும் கொண்டு வந்திருந்தார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். ரொம்ப நாளா மழை பெய்யல, நாம ஜெபம் பண்ணி மழை பெஞ்சு திரும்ப போகும்போது கொடை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இது நடக்கும். இந்த அற்புதம் இன்னைக்கு எனக்கு நடக்கும். என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த பலகீனம் என்னை விட்டு மாறும். இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிசினஸ் காரியத்துல, இன்னும் என் வேலையினுடைய காரியத்துல, என்னுடைய பண தேவைகள் மத்தியில எனக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலை வேளையில இத்தனை வருஷம் ஆச்சுல, அவங்க 3.5 வருஷம். நம்ம கொஞ்ச நாட்கள் ஆயிற்று, விசுவாசிகளாய் கொஞ்ச நாட்கள் ஆயிற்று. ஆனால் கொஞ்சம் கூட கர்த்தரை விசுவாசிக்காமல் இந்த நாட்களில் உலகத்தின் வழியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமே.
2022 வருஷத்துல ஒரு புதிய தீர்மானத்தோட உள்ள போவோம். நான் உண்மை விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையினுடைய என்ன சூழ்நிலை வந்தாலும் சிங்கக்கேவியோ சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ 3 பேரை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சோதரம் ஒரு அற்புதம் நடக்கும். சிங்கனுடைய கெவியில தூக்கி போட போறாங்க. ஜெபத்தின் நிமித்தமாய் போட போறாங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, சிங்கனுடைய வாயை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போனோம், நான் திரும்ப வரும்போது என் குமாரனையும் சேர்த்து நாங்கள் வருவோம். ஹல்லேலூயா. இப்ப மரியிட என் பிள்ளைய நான் என்ன செஞ்சு போறேன், கூட்டிட்டு போறேன். அது சுதரம் அங்கே போய் கற்களை நான் போன வார்த்தை சொன்ன மாதிரி கற்களை அடுக்கி அதன் மேல விறகை அடுக்கி என் குமாரனை படுக்க வைத்து அவனை வெட்டினாலும் நான் திரும்ப வரும்போது என் பிள்ளையோட வருவேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். எனக்கு கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் ஒரு நன்மையை காண செய்வார். அசைக்க முடியாத விசுவாசம். எனக்கு அது நடக்கும், கர்த்தர் எனக்கு அதை செய்வார். ஹல்லேலூயா. இங்க பார்த்தா என்ன சொன்னோம், அல்ல சொல்றோம், பார்க்காம. விசுவாசம்னா என்னது? காணாதவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் அதுதான் விசுவாசம். நம்ம விசுவாசிக்கிறோம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை காண செய்ய அவரால முடியும். அதிசயங்களை காண செய்ய அவரால முடியும். ஜெயத்தை கட்டளையிட அவரால முடியும். ஹல்லேலூயா. சோதரம் அநேக நல்ல காரியங்களை நமக்கு காண செய்ய கர்த்தரால முடியும். அதுதான் விசுவாசம். விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய் காணப்படுவோம். இந்த விசுவாசம் சீஷர்களுக்குள்ள இல்லாமலே போயிற்று. ஹல்லேலூயா. அடுத்தது யோவான் 18:27. அதுக்கு முன்னால வாசிங்க 18:10 வாசிங்க. 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். சோதரம். ஹல்லேலூயா. இங்க இயேசு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போனாரு, பழி வாங்குதல் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பழி வாங்காத, நீ சண்டை போடாத, தேவையில்லாத வார்த்தைகளை நீ என்ன செய்யாத, பேசாத. அப்போ இப்ப இயேசுவை பிடிக்க வந்துட்டாங்க. இயேசுவை பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு போன உடனே ஒரு சின்ன கலகம் அந்த இடத்துல உண்டாயிட்டு. உண்டான உடனே இவன் என்ன செஞ்சா, பட்டயத்தை உருவி வலதுகால ஒரு வெட்டு. அப்போ பட்டயத்தையும் கையில வச்சுட்டு தான் இருந்திருக்கோம். பட்டயத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கான். வெட்டவும் செஞ்சுட்டான். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாலும் நாவு என்கிற பட்டயத்தை இதுவரைக்கும் அடக்கவே இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. பட்டய குத்துக்கள் போல். சிலருடைய வார்த்தையெல்லாம் அப்படி கேட்டீங்கன்னா மதுரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வரைக்கும் ஒரு குத்தனே பேசுறவங்க சிலவங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அது மட்டும் எப்படி இயேசுவினுடைய பின்காமிகள் பேசுறத பார்த்தா அப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தையும். அந்த வார்த்தையில ஒரு வித்தியாசம் இல்லையே. அந்த தூர போட அந்த போட வேண்டியது இயேசு கூட தானே இருந்தாங்க. எவ்வளவு இனிமையா இயேசு ஒவ்வொரு காரியத்தையும் பேசினார் தெரியுமா? ஆண்டவருடைய இயேசுவை காட்டி கொடுக்க அவங்க கொஞ்சம் நல்லதை வாசிச்சேன். இயேசுவை காட்டி கொடுக்க இன்றைக்கு காலையில வீட்டுல இருந்து அதை வாசிக்கும் போது இயேசுவை காட்டி கொடுக்க ஸ்ரீஷன் அந்த யூதாஸ் வாரான். யூதாஸ் வந்த உடனே அவர் கேட்கிறார், எப்படி முத வார்த்தையே ஸ்நேகிதனே. எப்படி ஒரு நிமிஷம் நல்லவனாட்ட அப்பவே செத்துருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு உருக்கமான வார்த்தை ஸ்நேகிதனே. முத்தத்தினாலே என்ன காட்டி கொடுக்க நல்லவனா இருந்தா அப்பா அழுதுருப்பான். ஹல்லேலூயா. அவர் கூட இருந்தவன் இவன் பட்டயத்தை எடுத்து வலது காதல வெட்டுறான். வீட்டுக்குள்ள உங்க பேச்சு எப்படி இருக்கு? மத்தவங்களை குத்துற மாதிரியே பேசுறீங்களா? சொல்றோம். நிறைய வார்த்தைகள், மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை நீங்க பேசுறீங்களா? அன்னைக்கு அவன் ஒரு பட்டயத்தை வச்சிருந்தான். இன்னைக்கு அல்ல சொல்ற நமக்கு எல்லாருக்கும் ஒரு பட்டயம் இருக்கு. அதான் நாவு என்கிறதான அந்த பட்டயம். ஸ்தோத்திரம்.
அந்த பட்டயத்தை வச்சு நல்ல காரியத்தையும் செய்ய முடியும், கெட்ட காரியத்தையும் செய்ய முடியும். இன்றைக்கு அதை சொல்றோம், உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? இயேசுவோடு கூட தான் இருக்கீங்க. உங்க வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? பட்டை குத்துக்கள் போல் தான் பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள் தான் நீங்க பேசுறீங்களா? அதை என்னையோட விட்டுறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இயேசுவோடு கூட இருந்தவன் இயேசுவனுடைய அந்த வார்த்தை, இயேசுவனுடைய அந்த பேச்சு, இயேசுவனுடைய அந்த எந்த காரியமே இல்லாததுனாலதான் அவசரப்பட்டு கோபப்பட்டு, ரெண்டாவது காரியம் கோபம் வந்துட்டு, கோபம் வந்தோம்னா பட்டை எடுத்து வெட்டணும். ஹல்லேலூயா. பொறுமையா இருக்க பழகிக்கோங்க. கோபம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கோபம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் நல்ல அடக்கம். அதெல்லாம் நம்ம கோபப்படுறத விட்ட பாசம் வீட்டுக்குள்ள மட்டும்தான். அப்படிதான் நிறைய பேர் இருக்கு. வீட்டுக்குள்ளையும் கோபப்படுறத விட்டுருங்க. ஹல்லேலூயா. வெளியில கோபப்பட்டா நம்ம முதுகு நமக்கு சொந்தமல்ல. அதனால வீட்டுக்குள்ளதான் இப்ப நம்ம எல்லாம் கோபப்படுறோம். அதையும் விட்டுருங்க. கோபப்படுறதுனால சில தேவையில்லாத வார்த்தைகள், அது சொல்றோம், அந்த வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேச பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை புண்படுத்துகிற எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். அக்கா அப்படின்னு கூப்பிட்டா அக்கா தான், அண்ணான்னு கூப்பிட்டா அண்ணா தான். அதை சொல்றோம். அதுக்கு மேல அவர்களை புண்படுத்துகிற எந்த வார்த்தைகளையும் வீட்டிலேயோ வேலை இடங்களையும் எந்த இடத்திலையும் யூஸ் பண்ணாது. ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு, சிரிச்சுக்கிட்டே. அப்படியா? ஆனா இப்படி இருக்கும்போது நம்மள புண்படுத்த நிறைய பேர் இருப்பாங்க. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளை புண்படுத்த நிறைய பேர் இருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதாங்க. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 18:27. 18:27. அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தார். உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்பாவினிடத்தில் இருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது மத்தேயு 26:33-34 அதை வாசிங்க. உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன். நம்மளும் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா யாரு என்ன வேணாலும் ஆகட்டும், நான் மட்டும் விடவே மாட்டேன். அந்த வார்த்தையெல்லாம் பிசாசம் பிடித்தோம். ஹல்லேலூயா. சொல்லிட்டியா? விட மாட்டியோ? சரி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொடுக்குற ஒரு கொடுக்கல தரவு அவரை நான் அறியே அப்படின்னு சொல்ற வரைக்கும் பிசாசு விடவே மாட்டேன். எனக்கு அவருக்கும் 3 வருஷம் கூடவே நடந்திருக்காங்க. 3 வருஷம். இப்ப நமக்கு நல்லா தெரியும். என் கூட சிட்டில நடக்கிறவங்க, என் கூட இருக்கிறவங்க, நம்ம சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரையும் தெரியும். எங்க போனாலும் கேட்பாங்க, நீங்க அந்த சர்ச்சுக்கு போறவங்களா? அவரையும் நாங்க அறியே அப்படின்னு சொன்னா விடுவாங்க? விட்டுருவாங்க. சொல்றான் அவருக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. மறுதலித்தான். கூடவே 3 வருஷம் நல்ல அப்பத்தை தின்னுட்டு, கூடவே அற்புதங்களையும் பார்த்துட்டு, அதிசயங்களையும் பார்த்துட்டு நடந்தவன் கொஞ்சம் கூட கூசலே இல்லாம சொல்றான் 3 தடவை. அவரை நான் அது எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க நிறைய பேர் இப்படித்தான், எனக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்ல. அவரை வேலையை பார்க்க, நான் என் வேலையை பார்த்து. அப்படி அல்ல. மறுதலிக்கிறதான ஒரு நிலைமை மாறிடணும். 2வது அவன் சொல்லும்போது சொல்றான், யார் மறுதலித்தாலும், யார் என்ன சொன்னாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்பவுமே மனசுக்குள்ள கொஞ்சம் நல்ல வசனத்தை கேட்கிறவங்களா இருந்தா, கொஞ்சம் சூடு காலையில சொரணைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். நம்மளும் எடுத்திருப்போம். அவர் வாடிக்கைக்கு என்ன சொல்றாரு, நம்ம வாடிக்கை இருந்து போவோம் அப்படின்னு சொல்ற கொஞ்சம் பேர் உண்டு. அவங்க வந்து இருந்துட்டு அவங்க வாடகை பார்த்துட்டு போவாங்க. அவங்க வாராங்க போறாங்க, அவங்க வாராங்க போறாங்க. வேற யாரும் அவங்களை கண்டுக்கிட கூடாது, நானும் கண்டுக்கிட கூடாது. வருவாங்க, இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனா சில தீர்மானம் எடுப்பாங்க. அந்த தீர்மானத்தை பிசாசு பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்போ சொன்னார் 1 மணி நேரமாவது வைத்திருந்து இயேசுவோடு கூட 1 மணி நேரம். இப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசையாவது வந்திருக்கணும். சொன்னதுக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண தீர்மானம் எடுத்துருக்கோம். சரி வா வீட்டுக்கு காலையில பார்த்துட்டு பிசாசு அங்க ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். 2வது சோதரம் சொன்ன வார்த்தைகள்
வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதுவும் அடுத்தவங்களை புண்படுத்துற வார்த்தை என்ன செய்யக்கூடாது. சிலர் வந்து மனப்பூர்வம் உட்கார்ந்து இதுக்காகவே வருவாங்க, அடுத்தவங்க மனசை புண்படுத்துறதுக்காகவே வந்து 2 வார்த்தையை பேசிட்டு போறவங்க. அடுத்தவங்க வார்த்தையை அடுத்தவங்க மனதை புண்படுத்துகிற எந்த வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து பேசக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எவ்வளவு பெரிய சண்டை வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு படிச்சுக்கணும். அல்லேலூயா. சால்வ் பண்றதுக்கு படிச்சுக்கணும். இது போன உடனே அப்படியா நீ சும்மா வந்துச்சோ போட்டுக்க வேண்டியதானே 2 எதுக்கு சும்மா வந்த? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டரே சொல்லி கொடுத்தாரு, சும்மா வந்த அந்த இடத்துல அரைச்சிருக்குங்க. எப்படியா அந்த இடத்துல இந்த ஊதி பெருப்பிக்கிற அந்த எரியிற தீர எண்ணெய் ஊத்துற அது எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்றோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அதை சமாதானம் பண்ணுவதற்கு, சமாதானம் பண்ணி சந்தோஷமா சரி அல்ல சொல்றோம், அந்த காரியங்களை செய்வதற்கு நான் படித்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் அவனும் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இவன் சொன்னான், சொல்றோம், யாருமே மறுதளித்தால் யாருமே என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நானுமே என்ன செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். கடைசியில பார்த்தா 3 தடவை சொல்றான். அல்ல சொல்றோம், இயேசுவை நான் அறியேன், இயேசுவை நான் அறியேன். இந்த நாட்களே நாமளும் அப்படித்தானே பல நேரங்களே, ஆண்டவரே நான் விட மாட்டேன்ப்பா, நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, பல தீர்மானங்களை எடுத்துட்டு இப்போ அல்ல சொல்றோம், அவர் யாரோ நாம் யாரோ என்கிற ஒரு சூழ்நிலை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கமே. ஜெப வாழ்க்கை என்ன ஆயிற்று, அல்ல சொல்ற வார்த்தைகளுடைய அந்த விசேஷத்த தன்மைகள் என்ன ஆயிற்று, பல நேரங்களையும் சிந்தித்து பாருங்க. 1-2 காரியங்களை கூட சொல்லும்படியாக விரும்புகிறேன், சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 27:32. மத்தேயு 27:32. சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சிலுவை சுமக்கும், இயேசு சிலுவை சுமந்துட்டு போறாரு. இப்போ சிரேனே ஊரானாகிய சீமோன்ங்கிற ஒருத்தன் அங்க இருக்கான். உடனே அவங்க சொல்றாங்க, போய் என்ன செய், அந்த சிலுவையை கொஞ்சம் நீ தூக்கிட்டு போ அப்படின்னா, சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. பந்தம் இருந்ததுனால எல்லாரும் சொல்றாங்க, போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, போய் சப்போர்ட் பண்ணு. இந்த 12 பேர் எங்க போனோம், இந்த 12 பேர் அங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னொருத்த சொல்லியிருப்பாங்கல்ல, 12 பேரும் இவர் கூடவே இல்லை. அல்லேலூயா. கஷ்டப்படும் போது நம்ம கூட இருக்கணும், நம்மளும் கூட, நம்ம கூட இருக்கணும், நம்மளும் கூட இருக்கணும். அல்லேலூயா. இது சந்தோஷப்படும் போது மட்டும் கூட வச்சுட்டு துக்கப்படும் போது தூக்கி எறிகிற ஒரு சீன் வந்து அது நல்லாவே இருக்கு. இது இயேசுவோடு கூட இருக்கிறவங்களுக்கு இந்த 12 பேரும் அவங்க இல்ல, அந்த அவங்களுடைய எதுவுமே கிடைக்கல. சிறையின ஒரு சீமோனம், அவன் யாருன்னே தெரியல. 2வது அல்ல சொல்றோம், சுமை சுமக்கும்படியாக, மற்றவருடைய சுமையை தாங்கும்படியாக நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. இருக்கிற யாருக்காவது கஷ்டமா, சரி நான் கொஞ்சம் தோடு கொடுக்கிறேன், கொஞ்சம் ஒரு சின்ன சப்போர்ட் பண்றேன், இந்த வார்த்தையாவது சொல்ல முடியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் அல்ல சொல்ற கடனாளிக்குள்ள, சரி அதை சொல்ல இங்க வரைக்கும் வந்துட்டு உள்ள போகுது. ஏதாவது ஒருத்தங்க ஒரு சகாயத்துக்காக சொல்லும் போது அந்த காரியத்தை அல்ல சொல்லிடுறேன். கிறிஸ்துமஸுக்கு பாஸ்டர் நான் இந்த வருஷம் ட்ரெஸ் எடுக்கல பாஸ்டர், ட்ரெஸ் எடுக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ட்ரெஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. உடனே என் கையில அந்த நேரத்துல இருந்த ஒரு அமௌண்ட் எடுத்து அவங்க கையில கொடுத்து சொன்னேன், நீங்க போய் எடுத்துக்கோங்க, நான் எடுத்து தந்தா அவங்க சைஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க போய் எடுத்துக்கோங்க சோதரம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கல. 2 காரியங்கள் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. எங்க பிள்ளைக்கு மாத்திரம், பிள்ளைகளுக்கு மட்டும் நாங்க ட்ரெஸ் எடுக்க போறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க எடுக்கல, துணி எடுக்கல, காசு இல்ல பாஸ்டர், கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. உடனே நான் அந்த அண்ணா கிட்ட சொன்னேன், உனக்கு ஒரு சட்டை எடுத்துக்கோ, உனக்கு ஒரு சட்டை எடுத்து. ஒரு சட்டை எடுத்து போனா அங்க வீட்டுல ஏற்றுவாங்க, கண்டிப்பா சுடிதார் எடுத்தாகும், அது எனக்கு தெரியும். சட்டையை மட்டும் எடுத்து அதுக்குள்ள விடுவாங்க, விட மாட்டாங்க. நல்ல மனைவி விட மாட்டாங்க. உங்களுக்கு மட்டும் சட்டை, நான் சும்மா பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏதோ சுமை கொஞ்சமாவது நம்மால் முடிந்ததான ஒரு சுமையை நம்ம தாங்கும்.
அல்லேலூயா. அது பெருசா எல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, சின்னதா ஏதோ நம்மளால முடிஞ்ச. அல்லேலூயா. இப்போ இந்த பக்கத்துல கூட சொல்றாங்க, சீமோனே போ கொஞ்சமா கொடு, பிடிச்சு லேசா தாங்கி கொடு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சர்ச்சில் கஷ்டப்படுறவங்க, தேசத்துல கஷ்டப்படுறவங்க. நான் அதான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் லேசா தூக்கி விடுங்க. இருக்கிறவங்க லேசா தூக்கி விட்டு அவங்க எரிச்சு போயிருவாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. நிறைய பேர் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற காரணம் தூக்கி விடுறதுக்கு லேசா தூக்கி விட்டா போதும், ஒரு சின்ன காரியத்தை அவங்களுக்கு செஞ்சு விட்டுட்டா போதும், இதை செய்யுங்க, இல்ல ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தா கூட போதும், ஆலோசனை. அல்லேலூயா. நாளைக்கு நீ இந்த காரியத்தை இப்படி பண்ணு, இந்த காரியத்தை இப்படி ஒரு காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட கஞ்சத்தனமா, அந்த ஆலோசனை சொல்றதுக்கு கூட கஞ்சத்தனமா. அல்லேலூயா. சுமை தாங்கிகளாயிருப்போம், ஒரே வார்த்தை. அல்லேலூயா. மற்றவருடைய சுமையை என்ன செய்வோம்? கொஞ்சம் தாங்கும். என்னத்தை கொண்டு வந்தோம்? உன்னை கொண்டு வரல, என்னத்தை கொண்டு போயிட போறோம்? ஒன்றையும் கொண்டு போக போவது இல்லை, ஒன்றையும் கொண்டு போக போவது இல்லை. கடைசியில தங்கமா இருந்தால், ஒரு பொட்டா இருந்தாலும் அதை எடுக்காம விட மாட்டாங்க. சப்போஸ் அது ஒரு 3 பவுன் செயினோட, சரி அம்மா ரொம்ப பாசமா இதை வச்சிருந்தாங்க, அதனால இந்த 3 பவுன் செயினை போட்டே அவங்களை அடக்கிறோம்னு சொன்னா, மறுநாள் அந்த பணம் வெளியில கிடக்கும். அடக்கம் என்ன செஞ்சோம்? மறுநாளே தோண்டிடுவான் இல்லையா? விட்டுருவான். 3 பவுன் செயினை விட மாட்டான். என்னத்தை கொண்டு வந்தோம்? இருக்கிறது வரைக்கும் மற்றவங்களை கொஞ்சம் தாங்குவோமே, அதைத்தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோமே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே, ஸ்தோத்திரம், கொஞ்சம் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போமே, 4 ஆலோசனையாவது சொல்லுவோமே, 4 பேரை விசாரிக்காவது செய்வோமே. ரொம்ப கஷ்டத்தோட வர ஒருத்தங்களை வந்த உடனே அதான் சொல்லுவேன், இந்த முதல் ஆராதனைக்கு வராதன்னு சொல்லுவேன். ஸ்தோத்திரம். வந்த உடனே இப்ப முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல வண்டி ஏறியாச்சு, பறந்தாச்சு, ஒரு வீட்டை பார்த்து போயாச்சு. நான் சொல்றேன், முடியாதவங்களுக்காக நீங்க வாங்க, கண்டிப்பா ஆராதனை வேணும், அதனால நீங்க வந்துருங்க. மற்றபடி அந்த பக்கத்துல இருக்கிறவங்க யாரையாவது ஒண்ணு பார்த்து போன வாரம் பிரிச்சு கிறிஸ்துமஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சா, இதை கேட்கறதுல என்னத்தை குறைஞ்சு போயிட போறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசாரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அடுத்து 27:59 யோசேப்பு, எல்லாருமே கவனிங்க. யோசேப்பு என்கிறதான ஒரு மனுஷன், அவன் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அவரை அடக்கம் பண்ணான். இந்த 12 பேர் கூடவே இல்லை. அல்லேலூயா. இந்த 12 பேர் கூடவே இல்ல, அடக்கம் பண்றதுக்கு கூட ஆள் இல்ல. 12 பேரை கூடவே வச்சுக்கிட்டு இருந்த 12 பேர் இல்ல. எப்பவும் அல்லேலூயா நாம் மற்றவர்களுக்கு அல்லேலூயா ஒத்துழைப்பாக, சகாயம் உள்ளவர்களாக கடைசி வரைக்கும் காணப்படுவோம். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லிருக்கேன், நம்ம சொந்த பந்தங்களுக்கு அவங்க இருக்கோ இல்லையோ நாம சப்போர்ட் பண்ணணும். அல்லேலூயா. இயேசுவை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அந்த பாரபட்சம் பார்க்க கூடாது. நம்ம சொந்தமா நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்போர்ட் இல்லாம கிடந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கையை சப்போர்ட் பண்ண முடியாது செய்திருக்கிறார். அல்லேலூயா. நன்மையை காண செய்திருக்கிறார். உதவி என்று சொல்வது அல்லேலூயா பணம் அப்படிங்கிறது அது தப்பு. ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் தேவைப்படுகிற ஏதோ ஒன்று, அதான் இல்லையா? அல்லேலூயா. அது ஒருவேளை சாப்பாடா இருக்கலாம், ஒருவேளை அல்லேலூயா ஒரு டிரெஸ்ஸா இருக்கலாம். அல்லேலூயா முன்னால கடந்த நாட்கள் ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் டிரெஸ்ஸே இல்ல பாஸ்டர், ஏதாவது பழைய டிரெஸ் இருந்தா கொடுங்க பாஸ்டர். என்கிட்ட இருந்த ஏன்னா எனக்கு ரொம்ப பழசான டிரெஸ் எல்லாம் என்கிட்ட இருக்காது, எல்லாமே ஓரளவு ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி டிரெஸ் தான் இருக்கும். அதுல ஒரு 4-5 ஷர்ட் எடுத்து அவர் கையில கொடுத்துட்டேன், கொடுங்க நீங்க போடுங்க. அந்த நேரத்துக்கு தகுந்த சப்போர்ட். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனுக்கு நாம கொடுக்கிற பழைய வஸ்திரமும் அவனுக்கு அது தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது அந்த பழைய வஸ்திரத்தை எடுத்தா தான் அடுத்து புதிய வஸ்திரத்தை கொண்டு போய் செய்ய முடியும், அடுக்க முடியும். இடம் வேணும்ல, அதனால அதையாவது எடுத்து வெளியில கொடுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. ஆகாரத்தோடு பசியோடு யார் வந்தாலும் உடனே அடுத்த நிமிஷத்துல அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியான வழியை தேடுங்க. யாரையாவது எங்கேயாவது வச்சு பாத்தீங்கன்னா, போடியில வச்சு யாரையாவது ஒருத்தர் பாக்குறீங்க, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. வாங்கி கொடுக்கல,
குடிக்கீங்களானாவது கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. நல்லவைகளை செய்வோம். இயேசுவோடு கூட இருக்கோங்கிறத மத்தவங்களுக்கு காட்டணும். ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த காரியங்கள் எல்லாம் இவங்க இயேசுவோடு இருந்தாங்களாங்கிறதுக்கே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். நாம சொல்லுவோம், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இது எல்லாத்தையும் நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சது தெரியல. 2022 வருஷம் இப்படியாக இயேசு நமக்கு காட்டி தந்த நல்ல மாதிரிகளை மற்றவர்களுக்கு நாம காட்டி கொடுப்போம். நம்ம இயேசுவோடு தான் கூட இருக்கோம் அப்படிங்கறத மற்றவர்களுக்கு காட்டி கொடுப்போம்.